திரங்கா, வீடுதோறும் மூவர்ண கொடியை ஏற்றுவோம். சுதந்திரத்தின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு 2022ஆம் ஆண்டு மத்திய அரசால் ஹர் கர் திரங்கா பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. முன்பெல்லாம் மூவர்ண கொடியை அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் முக்கிய இடங்களில் மட்டுமே ஏற்றி வந்தோம். ஆனால் தற்பொழுது ஹர் கர் திரங்கா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம் வீடுகள், அலுவலகங்கள், தெருக்கள் எங்கும் நம் இந்திய தேசிய கொடிகள் பறந்து வருகிறது. 3 நாள் கொண்டாட்டம் முடிந்த பிறகு நம் நாட்டின் இந்திய தேசிய கொடியை என்ன செய்கிறோம்? அதற்கான உரிய மரியாதையை தருகிறோமா? நமது நாட்டின் தேசிய கொடி வெறுமன ஒரு துண்டு துணி மட்டுமல்ல, அது நம் சுதந்திரத்திற்கும், வீரத்திற்கும், ஒருமைப்பாட்டிற்குமான சின்னம். அதற்கு மரியாதை கொடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. நம் தேசிய கொடியின் பராமரிப்பு பற்றி பார்க்கலாம். நம் தேசிய கொடி பொதுவெளியில் இருந்தால் அதனை பாதுகாப்புடன் கீழே இறக்க வேண்டும். நமது தேசிய கொடி அழுக்காக இருந்தால் அதனை மெதுவாக சுத்தம் செய்து உலர்த்தி மடித்து வைக்க வேண்டும். நம் தேசிய கொடியை அடுத்த முறை பயன்படுத்துமாறு பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். கொடி சேதமடைந்திருந்தால் அவற்றை மரியாதையுடன் அகற்ற வேண்டும். கொடியை தரையில் போடுவதோ அல்லது குப்பை தொட்டியில் போடுவதோ கூடாது. சுற்றுச்சூழல்களை கருத்தில் கொண்டு பிளாஸ்டிக் கொடிகளை தவிர்க்க வேண்டும். சுதந்திர தினம் 3 நாட்கள் மட்டுமல்ல, நம் நாட்டின் தேசிய பெருமையை வருடம் முழுவதும் உயிர்ப்போடு வைப்போம். நம் கொடி, நம் அடையாளம், நமது பெருமை.